சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 12ல விரய குருவாக இருக்கிறார் என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அந்த விரயத்தை சுபமாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான யோகம் தான் கஜகேசரி யோகம். மற்ற கிரகங்கள் அதாவது இந்த யோகம் மட்டும் அமைஞ்சிட்டா போதுங்க. மற்ற கிரகங்களுக்கும் நமக்கு துணையாக இயல்பாகவே துணை செய்ய ஆரம்பித்து விடும். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த யோக பலனை சிம்மராசிக்காரர்கள் முழுமையாக பெறுவார்களா? இழந்ததை திரும்ப பெறுவார்களா? எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு விரக்தி நிலையில் வாழுகின்றேனே, இந்த நிலை மாறுமா? நல்ல தொழில் அமையுமா? நல்ல வாழ்வு அமையுமா? நல்ல முறையில் தான் திருமணம் நடந்தது. ஆனால் அதில் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். அழகாக ஆசையாக செய்த காதல் திருமணமா இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் ஒரு போராட்டமாகவே மாய்ந்து விட்டது. இனியாவது நன்றாக நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். உறுதியாக நடக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பலம் பெற்றிருக்கின்ற ஒரு நேரம் தான் இந்த கஜகேசரி யோகத்துல. அதே நேரத்தில் திக்பலமும் பெறுகின்றார்.